ஆல் டு மை லவ்லி பீப்புள்ஸ். வணக்கம் எல்லாருக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? பேக் டு மோட்டோ விலாகுங்க ஆஃப்டர் 1 இயர்ஸ்க்கு மேலே. சாரி ஃபார் தி டிலே. ஸோ இன்றைக்கி நம்ம வீக்கெண்ட் வேண்டர்ஸ் ஓட 4th இயர் ஆனிவர்சரி கலந்துக்கிறதுக்காக நான் இங்கேருந்து கிளம்பியிருக்கேன். இது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா August 16th ஃப்ரைடே. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இட்ஸ் டைம் நவ் 8:51. ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த ஃபீல். ரொம்ப நாள் கழித்து மோட்டோ விலாக் பண்ணுறேன். உங்களையும் சந்திக்க போகிறேன் என்னோடய வீடியோ மூலயமா. ஸோ கைஸ், இந்த ரைடோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீக்கெண்ட் வேண்டர்ஸோட 4th இயர் ஆனிவர்சரி தாங்க. இந்த வாட்டி செம கிராண்டாக செலிப்ரேட் பண்ண போகிறோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா கொல்லி ஹில்ஸில். ஸோ நானும் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். இத்தனை நாள் வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு. இன்றைக்குன்னு பார்த்து பயங்கரமாக பனிமூட்டமாக இருக்குது கிருஷ்ணகிரி ஃபுல்லாக. காலையில் இந்த வைப்போடு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நிஜமாக இந்த ரைட் வேறு லெவலில் இருக்க போகுது. ஏன் கூட யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா சதீஷ் கோகுல் அஃபிஷியல். நம்ம சதீஷ் தாங்க. செல்லமாக அவனை செலிப்ரிட்டின்னு கூப்பிடுவோம். என் பின்னாடி தான் வந்துட்டுருக்கான். நான் ஒரு பைக், அவன் ஒரு பைக். இன்றைக்கி வேறு யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து நம்ம அட்மின் பிரவீன் வராரு. அது இல்லாமல் மணி வரான், ரைடர் கிட் 400. அதுக்கப்புறம் ஈடன் ப்ரோ வராங்க. ஸோ நாங்கள் எல்லாம் சேலத்தில் ஜாயின் பண்ணிவிட்டு அங்கேருந்து கொல்லி ஹில்ஸ் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ போகிற வழியில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணுங்க. எங்கே மோஸ்ட்லி ஓமலூர் தாண்டி நிறுத்துவோன்னு எதிர்பார்த்துட்ருக்கேன். அங்கே தான் ஒரு சரவணபவன் ஹோட்டல் இருக்குது. அங்கே டிஃபன் நல்லாயிருக்கும்னு சதீஷ் ரெக்கமெண்ட் பண்ணாப்புல. ஸோ அங்கே போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அங்கேருந்து அப்படியே சேலமில் நம்ம பாய்ஸோட ஜாயின் பண்ணிவிட்டு கொல்லி ஹில்ஸ் போக போகிறோம். ஸோ நல்லா இருக்குங்க இந்த ஃபீல். பார்ப்பாங்க. நிறையா சினிமேட்டிக் ஃபுட்டேஜஸ் இந்த வாட்டி ஆட் பண்ணலான் இருக்கேன். கொல்லி ஹில்ஸு, கொல்லிலையும் இப்போ கிளைமேட் நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க. நேற்று ஃபுல்லாக செம்ம ஃபாகியாக இருந்திருக்கு. இன்றைக்கும் ஃபாகியாக இருக்கும். நான் பெரிய எதிர்பார்ப்போடு போயிட்டுருக்கேன். ஏன்னா எனக்கு ஃபாக்னால் அவ்வளோ பிடிக்கும். ரொம்ப பெரிய எதிர்பார்ப்போடு போயிட்டுருக்கேன். அதுவும் இல்லாமல் அதில் 72 ஏர்பின் பென்ஸ் இருக்குது. வேறு லெவலில் கார்னரிங் பண்ணலாம். வர்ற டீம் எல்லாமே பயங்கரமாக பட்டாசாக கார்னரிங் பண்ணுற டீம் தான். வ்ளாகில் தெரியும். இன்றைக்கி வேறு லெவலாக இருக்க போகுது ரைடு. வாங்க எல்லோரும் சேர்ந்து என்ஜாய் பண்ணுவோம். ஓகே. ஸோ இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா காவேரிப்பட்டினம் தாண்டி இருக்கேன். வழக்கமாக இங்கே ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவேன். இங்கே ஒரு தள்ளு வண்டியில் அவங்க சூப்பராக செய்வாங்க. பெரிய பெரிய ஆளுங்களாம் வந்துட்டு ஏதாவது வெளியூர் போனாங்கன்னா இந்த இடத்துல நின்று சாப்பிட்டுட்டு அப்படியே போவாங்க. இன்றைக்கி அந்த கடை லீவு. இன்றைக்கி வரலக்ஷ்மி பண்டிகை இல்லையா? ஸோ மோஸ்ட்லி எல்லாம் லீவில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். லாங் வீக்கெண்ட்ஸு. உங்கள் ரைடும் என்ஜாயபுளாக போட்டோம். எல்லோரும் ரைட் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாதி பேர் காரில், பைக்கில். ஓகே, நல்லா சேஃபாக நல்லா மெமரபுளாக என்ஜாய் பண்ணுங்கள். இந்த vlog மேபி ஒரு 3-4 டேஸில் வந்துடும். ஸோ காய்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரக்கை பாருங்களேன், எவ்வளோ பெருசாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. இந்த மாதிரி வரும்போது நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக வரணும். ஏனோ தாண்டோன்னு வண்டியை ஓட்டுற வேணாம். அவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுங்க. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் செம்ம ரிஸ்கி. நம்ம ஒரு கேப் கிடச்சா நுழைஞ்சு போயிடலாம். ஸோ அவங்க ரொம்ப வைடரான பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் நம்ம கம்ஃபர்டபுளாக ரைட் பண்ண வச்சோம்னா, அவங்கள ட்ரைவ் பண்ண வச்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்களுக்கு நல்ல ஸ்பேஸ் கொடுத்துட்டு நம்ம கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக போவோமே. ஸோ என்னுடைய ரீசன்ட் சாங் அடிக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இருபெரும் நதிகளா ஃப்ரம் மின்மினி. அந்த சாங்கை கேளுங்க. நிஜமாக சொல்கிறேன், ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரி பைக் ரைட் பண்ணும்போது நான் ரொம்ப லோ வால்யூமில் தான் வச்சுருப்பேன். ரொம்ப 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 வைப்பாக இருக்குங்க. அந்த சாங் என்னமோ வேறு லெவலில் அட்ராக்ட் பண்ணிடுச்சு. ஒரு பறவை எங்கே திறந்த வானம் நெடுநாள் துவண்டே இருக்கும் மனதை சரி செய்தே போவே. இரு பெரும் நதிகள் இணைந்திடும் இனி ஒரு ஜதியில். இரு பெரும் நதிகள் இணைத்தே செல்லும். இரு
பெரும் நதிகள் இணைந்திடும் இனி ஒரு ஜதியில் இரு பெரும் நதிகள் இணைந்து செல்லும். காலையிலே செம்ம டிராஃபிக்காக இருக்குங்க. இந்த காருங்க தாங்க லெஃப்ட்டு ரைட்டுன்னு எதுவுமே பார்க்காம கண்ணா பின்னான்னு போயிட்டுருக்காங்க. நம்ம பைக் போகலாம் ஓரளவுக்கு, ஏன்னா அது ஒரு சின்ன இடம் இல்லையா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரும் இடிச்சுக்கிற மாதிரி போகிறாங்க. ரொம்ப பேனிக்காக இருக்குது. ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு ரொம்ப பேனிக்காக இருக்குது. அங்கே பாருங்களேன், அந்த இன்னோவா பாருங்களேன், அவங்க தான் ஃபஸ்ட்லேருந்து நானும் வாஷ் பண்ணிருக்கேன். அப்படியே கிட்ட போய் கட் எடுத்து போயிட்டுருக்காங்க. பா கொஞ்சம் சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கப்பா. அங்கே பாருங்க பறக்குறாங்க. எங்கே போகிறாங்க பாருங்களேன், அங்கே பாருங்களேன், எங்கே போகிறாங்கன்னே தெரியல. இவ்வளோ ஆத்திரம் எதுக்குன்னும் தெரியல. பீஸ்ஃபுல்லாக நம்ம டிரைவை என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஏன் இவ்வளோ ரஷ்? ஏதாவது எமர்ஜென்சி இருக்கலாம், அதுக்குன்ட்டு இப்படியா? எமர்ஜென்சியாக இருந்தாலும் நம்ம கொஞ்சம் பொறுப்பாக தாங்க ஓட்டிகிட்டு போகணும். ஒரு எமர்ஜென்சி இருக்குன்னு ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் அழுத்திட்டு போகக்கூடாது. அதனால் ஒரு 4 பேருக்கு எந்த இம்பேக்டும் வந்துடக்கூடாது. அங்கே பார்த்தா எமர்ஜென்சி மாதிரி தெரியல, அவர் ரேஷ் ட்ரைவ் தான் பண்ணிகிட்ருக்கார். எனவே சேஃபாக ரீச் ஆனால் போதுங்க, சந்தோஷம். அடுத்து எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க தொப்பூர் காட். இங்கே பாருங்க, ஏன் எல்லாரும் இதுக்கு பயங்கரமாக இது பண்ணி விட்டாங்க, பீதி ஏற்றி விட்டாங்கன்னே தெரியலங்க. இந்த ரோட்டில் நீங்கள் பொறுமையாக ஓட்டினீங்கனாலே போதுங்க. ரொம்ப பயப்படுற மாதிரி அது இது பீதி அதெல்லாம் தேவையில்லை. நீங்கள் ரொம்ப கொஞ்சம் பொறுமையாக ஓட்டினீங்கனாலே போதும். இது நிறைய டெஸ்டிங்கும் போயிருக்கு. ஆக்சுவலாக இந்த ரோட்டில் இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்பீடில் லாரிங்களை போனாலே ஒன்றுமே ஆகாது. நம்ம ஆளுங்க தான் லோடு ஏற்றிட்டு சல்லுன்னு விடுறாங்க. ஏன்னா ஆர்டிஓவே உட்காந்து இந்த ரோட்டில் டெஸ்ட் பண்ணி எப்படி போனால் கரெக்டாக இருக்கும், எந்த ஸ்பீடில் போனால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி நிறைய ப்ரிகாஷன் மெசேஜ் எதோ பண்ணிருக்காங்க. ஒரு லாரியும் நிப்பாட்டி ஒன்றா சென்ட் பண்ணுறாங்க. தொடர்ந்து அப்படியே கண்டினியூஸாக லாரியை சென்ட் பண்ணுறதில்ல. லோடு அதிகமாக இருந்தால் மெதுவாக போக சொல்கிறாங்க. நிறைய காஷன்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதையும் மீறி சில விஷயம்லாம் தவிர்க்கவே முடியறதில்ல. அப்படி இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே தான் வந்து பிரித்து விட்றாங்க. லாரியை தனியாக, வண்டிங்களை தனியாக பிரித்து விட்றாங்க. லெஃப்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது தான் லாரி, ஏன்னா அங்கே கொஞ்சம் ஹால்ட் பண்ணி அனுப்புவாங்க. ஸோ ரைட்டு போகிறது வந்து நம்ம வண்டிங்க. பாருங்கள், ஏன் இங்கே பிரேக் டவுன் ஆகிருக்குன்னா இதுதான் விஷயம். பிரேக் டவுனும் இல்லை, ஏன் இங்கே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்கன்னா ஒரு லாரியும் நிறுத்தி அந்த பிரேக் பேடெல்லாம் சூட்டு குறைஞ்ச உடனே அலோவ் பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், எவனாவது வம்பு இழுத்துருப்பான் எனக்கு தெரிஞ்சு. உடனே பெட்ரோல் வந்து நிப்பாட்டி ஏன் இப்படி ஓட்டுறேன்னு அவங்கள வார்ன் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா ஒரு இது இருக்குது, ஏன்னா இந்த ஸ்பீடில் போகணும் அப்படின்ட்டு அந்த இது நம்ம ஆளுங்களுக்கு இருக்க மாட்டேங்குது. செம்ம டிராஃபிக்காக இருக்கா. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சேலம் சிட்டியில் தான் என்ட்ரு ஆகிருக்கோம். டிராஃபிக்காக இருக்குங்க. ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்குது. பாருங்க, செம்ம டஸ்ட்டாக கிளப்பிட்டு போயிட்டுருக்காங்க. திஸ் இஸ் ஃப்ரைடே மார்னிங், பிஸி டைம். மக்கள் அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிட்டுருக்காங்க. நான் ஜாலியாக ரைட் பண்ணிகிட்ருக்கேன். ஹாப்பி. பாருங்கள் தரோம், ஒரே டிராஃபிக்காக. பரவாயில்ல, 2 வீலரில் இதில் ஒரு ப்ளஸ் என்ன தெரியுமா, நம்ம கேப் கிடைக்கிற இடத்துலலாம் என்ட்ராய் போயிட்டே இருக்கலாம். கார்னா ஒன்று பின்னாடி நின்று தான் வரணும். இது ஒரு ப்ளஸ்ஸு. அது சல்லுன்னு போகும்போது அந்த ஏரியா க்ராஸ் பண்ணும்போது ஒரு ஃபீல் இருக்கும்ல, அது வேறு மாதிரி இருக்கும். செம வைப்பாக இருக்கும். ஆஹா வா 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 நாங்கள் போயிட்டுருக்கோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பூந்து போயிட்டுருப்போம். நல்லாயிருக்கும் அது.
ஐயோ உங்க ஐயால இந்த காரை இதுக்காக தாங்க ஃபாலோ பண்ணக்கூடாது. சே, அப்படியே பள்ளத்தில் இறக்கி விட்டு அவன் இறக்கி விடலை, அந்த பிளைண்ட் ஸ்பாட் ஆகிடுச்சு. அந்த ஸ்பாட் பள்ளத்தில் இறங்கி ஏறணும். ஸோ சேட், சாரிடா தம்பி. ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நாமக்கல் ஹைவேலேருந்து கொல்லிமலைக்கு போக வேண்டிய லெஃப்ட் ரோடு எடுத்தாச்சுங்க. ஸோ அதான் வந்துட்டுருக்கோம். பாருங்க, வரும்போது செம்ம மாதம் வந்துட்டு இருந்தோம். திடீர்னு ரோடு ஹைவே எண்ட் ஆகிடுச்சு. இப்போ சிங்கிள் ரோட்லேயே கொல்லிமலை வரைக்கும் போக வேண்டியது இருக்குது. ஆனால் இந்த ரோடையும் நாங்கள் ஹைவே மாதிரி தான் யூஸ் பண்ணிருப்போம். நாங்கள் பாருங்க, எந்த ரோடையும் விட்டுக்க மாட்டாங்க போல் இருக்குது. நல்ல தரமாக இருக்குங்க. ചേട്ടാ ഫുൾ കഥ ഇങ്ങനെയാണ്. എന്താടാ നിനക്ക് ബോറടിച്ച? ഇല്ല, ബോറൊന്നും അടിച്ചില്ല. നിനക്ക് മാസാണ് വേണ്ടത്. മോനെ രംഗച്ചേട്ടൻ കാണിക്കും പറഞ്ഞാൽ കാണിക്കും. അമ്പാൻ തുറസി ഷളേ பியூட்டிஃபுல் கொல்லி ஹில்ஸ். வாவ், மேலே செம ஃபாகா இருக்குங்க. வேற லெவல் வைப்பா இருக்கு. இங்க பாருங்க, முன்னாடி பாருங்க. ஐயோ, அல்டிமேட் வியூங்க. வேற லெவல்ல இருக்குது. இங்க ஒரு ஃபால்ஸு. ஆமாங்க, கீழே எப்படி இருக்குன்னா மேலே இன்னும் அல்டிமேட்டா இருக்கும். ஸோ காய்ஸ், இங்க பாருங்க, கொண்டை ஊசி வளைவுகள் ஆரம்பம் இனிதே. அல்டிமேட்டுங்க. கவலையெல்லாம் தூசா பறக்கட்டும் ராசா, இனி உனக்குன்னு ஒரு